வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், வருகிற 23/4/2026 அன்று தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலில் ஓட்டளிக்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி தேவை. ஒருவேளை உங்களிடம் ஓட்டர் லிஸ்டில் பெயர் இருந்தும் ஓட்டர் கார்டு இல்லை என்றாலும் 12 விதமான அடையாள அட்டையை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு அளிக்கலாம். ஓட்டு அளிப்பது நமது கடமை. கண்டிப்பாக ஓட்டு அளிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை ஆன்லைனில் எப்படி பார்ப்பது, டவுன்லோட் செய்வது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. voters.eci.gov.in இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் செய்தவர்களாக இருந்தா அவங்க டைரக்டா அவங்களோட ஓட்டர் கார்டை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க ஓட்டர் ஐடி இந்த ஓட்டர்ஸ் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் செய்யவில்லை எனில் சைன் அப் மேல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்துட்டு கன்ஃபியூ பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால நம்மளுக்கு டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எபிக் டவுன்லோட் இருக்கு. இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களோட எபிக் நம்பரோ அல்லது மொபைல் நம்பரோ கேட்கும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான். ரெஜிஸ்டர் செய்யாதவங்க இங்க ஃபார்மை ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட எபிக் நம்பரை அல்லது மொபைல் நம்பரை கொடுத்துட்றேன். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சா கொடுங்க. கேப்சாவை கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணி உங்க ஓட்டர் கார்டை டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ நான் எபிக் கார்டு டவுன்லோடு பண்றதுக்காக இந்த பேஜுக்கு போயிட்டேன். ஸோ நம்ம இங்க டைரக்டா எபிக் நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியல அப்படின்னாலும் நோ இஷ்யூ. 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. சர்ச் பை எபிக் உங்களோட எபிக் நம்பர் மூலமாகவோ, அல்லது சர்ச் பை டீடைல்ஸ் உங்களோட நேம் மூலமாகவோ, அல்லது மொபைல் நம்பர் மூலமாகவோ. மொபைல் நம்பர் மூலமாக பார்க்கல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டோம். இங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சாவை இங்க என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு மீண்டும் ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி உங்களோட எபிக் நம்பரை, அதாவது இந்த மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆன அனைத்து எபிக் நம்பரும் ஷோ பண்ணும். ஸோ இந்த எபிக்ல பாத்தீங்க அப்படின்னா 3 எபிக் நம்பர் ஷோ பண்ணுது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸை நீங்க டைரக்டா இங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டர் கார்டை டவுன்லோடு பண்றதுக்காக இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் இங்க ஃபெச் ஆகி கீழே காமிக்கும். ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் யூசிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கு. சென்ட் ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல், இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு நீங்க வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோடு பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்னு இருக்கு. இங்க டவுன்லோட் எபிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எபிக் நம்பர் டவுன்லோட் ஆயிடும். உங்க டீடைல்ஸ் இங்க ஷோ ஆகுது. ஸோ உங்க கார்டு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க பூத் ஸ்லிப் வேணும் அப்படின்னா அதை எப்படி டவுன்லோடு பண்றது அப்படின்னா சேம் அந்த எபிக் பேஜுக்கு போங்க. எபிக் பேஜுக்கு போயிட்டு இங்க சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இருக்கு. இது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி நம்ம எபிக் நம்பர் வச்சிருக்கனால எபிக் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்சாவிங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு சர்ச் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஃபெச் ஆகி இங்க வரும். ஆக்ஷன்ல வியூ டீடைல்ஸ்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டீடைல்ஸ் இங்க ஷோ பண்ணுது. இந்த டீடைல்ஸ் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்க உங்களோட பார்ட் சீரியல் நம்பர் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த பார்ட் சீரியல் நம்பர் சொல்லி கூட நீங்க ஓட்டு அளிக்கலாம். ஸோ அந்த ஓட்டு அளிக்கிறதுக்கு தேவையான 12 விதமான ஐடென்டி ப்ரூஃப் என்னென்ன எலெக்ஷன் கமிஷன் அத்தரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், சர்வீஸ் ஐடென்டி கார்டு issued by central, state government, public sector undertaking, public limited companies அவங்க கொடுத்த சர்வீஸ் ஐடென்டி கார்டு, போஸ்ட் ஆபீஸோட பாஸ்புக், பேங்க் பாஸ்புக் வித் போட்டோவோட பேன் கார்டு, ஸ்மார்ட் ஐடி கார்டு issued by RGI அண்டர் NPR மூலமாக இஷ்யூ பண்ண ஸ்மார்ட் கார்டு, MNREGA 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உள்ள ஐடென்டி கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு
இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இஷ்யூ பண்ண ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட் வித் ஃபோட்டோ இருக்கணும். அஃபிஷியல் ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை எம்பிஸ், எம்எல்ஏ, எம்எல்சிஸ் இஷ்யூ பண்ண அஃபிஷியல் ஐடென்டி கார்டு. கடைசியாக ஆதார் கார்டு. இந்த 12 விதமான ஐடி கார்டில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போயும் நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டளிப்பது நமது கடமை. தவறாமல் வருகிற 23/4/2026 அன்னைக்கு ஓட்டளியுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த எபிக் கார்டு டவுன்லோட் பண்ற பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்றது இருந்தா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்பிராணியை பயன்படுத்துங்கள். தெய்வீக